எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இன்றைக்கு ஒரு புது விஷயம் ஒன்று பார்ப்போம். உங்கள்கிட்ட இப்படி டெல் பிராண்டட் பிசி எதுவும் இருந்தால் சில நேரங்களில் பவர் பட்டன் கேபிள் ஃபெயிலியர் அப்படி ஏதும் சிம்டம் எரர் காட்டிக்கொண்டு நிற்குமென்னு சொன்னால் என்ன காரணம்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே இந்த பிராண்டட் பிசிகளுக்கு எல்லாமே பவர் பட்டனுக்குன்னு சொல்லி தனி செக்ஷனும் அது சம்பந்தமான சிக்னலில் வெளியிடுறதுக்குரிய மாதிரியான கேபிள்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சிக்னல் ஒழுங்காக கிடைச்சா தான், அதாவது பவர் பட்டன் ப்ரெசன்ட்ன்ற அந்த சிக்னல் கிடைச்சா மட்டும்தான் இந்த பவர் பட்டன் கேபிள் ஃபெயிலியர்ன்ற எரர் வராது. ஸோ இப்போ இதுக்கு மாற்று வழியை என்ன செய்யலாம்னு சொன்னால், இப்போ உங்களோட பவர் பட்டன் இங்கே இருக்கிற இந்த பவர் பட்டனில் எதுவும் பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இங்கே இந்த பவர் கேபிள் ஃபெயிலியர் காட்டுது. சாரி, பிராண்டட் கம்ப்யூட்டர்ஸுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட நமக்கு என்ன கம்ப்யூட்டரில் பிரச்சனைன்னு சொல்கிற எரர் மேக்ஸிமம் இப்படி நமக்கு டிஸ்பிளேயில் ஒன் பண்ணக்குள்ளேயே டிஸ்பிளேயில் லோட் ஆயிரும். ஸோ அதை பார்த்துட்டு நாம் அதுக்குரிய சொல்யூஷனை செய்துட்டோம்னு சொன்னால் இந்த பிராண்ட் பிசியில் மட்டும் ஈஸியாக நாங்கள் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கம்ப்யூட்டர் உங்களுக்கு காட்டி தந்துடுவோம். இப்போ இதில் இருக்கிற பிரச்சனை இல்லை, சிஸ்டம் பவர் பட்டன் கேபிள் ஃபெயிலியர். சரி, இப்போ இதுக்கு ஒரு வழி இந்த பவர் பட்டனை கேபிளோட சேர்ந்து வேண்டி மாற்றுறது. ஆனால் இந்த பவர் பட்டனை பார்த்தீங்கன்னு சொன்னால் பவர் பட்டனை கேபிள்கிட்ட இல்லை, இந்த கம்ப்யூட்டர் அது இல்லாமல் தான் வந்தது. இந்த இதை பொறுத்த மட்டும் இந்த பவர் பட்டன் கேபிள் வேணுறது சரியான கஷ்டம் ஸ்ரீலங்காவை பொறுத்த மட்டும். ஆனால் அதை ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். சரியான கஷ்டம் இல்லை, எடுக்கலாம். ஆனால் இப்போ நாம் அதுக்கு மாட்டு தீர்வு இருக்குது, நீங்களாம் என்ன செய்து கொள்ளலாம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டி தரப்போம். ஸோ எனக்கிட்ட இந்த பிசியை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பிசியை நான் திருப்பி காட்டா தான் தெரியும். ஓகே, இதில் பவர் கேபிள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குரிய இடம் இந்த இதில் இருக்குது. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த இருக்குது. ஸோ அந்த தொங்கலில் மேல் மூலையில் இருக்கிறதா அந்த பவர் கேபிளை உங்களுக்கு சரி இந்த இருக்குது. சாரி, இந்த பவர் கேபிள் இந்த இருக்குது. இந்த பவர் கேபிளை நாம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய சரியான பொசிஷன் இந்த இருக்குது. ஸோ இந்த கம்ப்யூட்டரில் இந்த பவர் கேபிள் ப்ரெசென்ட்டாக இல்லை. ஒருவேளை பவர் கேபிள் ப்ரெசென்ட்டாக இல்லைன்றாலும் இந்த எரர் வரும். அப்படி இல்லாட்டி பவர் கேபிளில் பிரச்சனைனாலும் வரும். ப்ரெசென்ட்டாக பவர் கேபிள் நீங்கள் போட்டிருந்தும் உங்களுக்கு இந்த எரர் வருமெண்டா கண்டிப்பாக இந்த பவர் கேபிளை அப்படியே நீங்கள் மாற்றிடணும். இப்படி ஒரு கேபிள் ஒன்று வரும். ஓகே, ஆனால் இங்கே நான் ஒரு வேலை ஒன்று செய்திருக்கேன். அதாவது இந்த பவர் கேபிள் எங்களால் எடுக்கலாமல் இருக்கிறதால, இப்போ நம்ம கையில் இல்லாததால நாம் ஒரு டெம்பரரி வேலையை ஒன்று செய்யலாம். இந்த சிக்னலை சரியாக கொடுத்துட்டோம்னு சொன்னால் கம்ப்யூட்டருக்கு இந்த எரர் வராது. அதுக்கான ஜம்பிங் பண்ணுற வேலை தான் இப்போ நான் செய்திருக்கிறேன் இந்த கம்ப்யூட்டரில். இங்கே மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை பிரதர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை. 2 கேபிளில் நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற நார்மலாக இருக்கிற இப்படிப்பட்ட கேபிள்கள் இருக்கும். இப்படி நம்மகிட்ட பழைய பிசியிலேருந்து இல்லாட்டி பழைய பாக்ஸில் இருந்து இப்படிப்பட்ட கேபிள்ஸ் இருக்கும். ஸோ அந்த கேபிள்களை 2 எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த கேபிள்களை 2 எடுத்து அந்த 2 கேபிளையும் ஒட்டியிருக்கிறேன். சரியா, ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி ஒட்டிட்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 4 பின் இருக்கும். பின்னுக்கு 4 இல்லை 3, அங்கால 2 வந்திருக்கும். இப்போ நான் இங்கால இந்த கேபிளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் ஒரு கேபிளும் அடுத்த பக்கம் 2 கேபிளும் வச்சு ஒட்டி இது 2ஐயும் அப்படியே எடுத்து இங்கால இந்த டபுள் கேபிள் வார இந்த செக்ஷனை ஒரு இதுக்கும் ஒரு பவர் வயரில் வர ஒரு கேபிளுக்கும் அடுத்து தனியாக இந்த ஒயிட்டாக வர அந்த செக்ஷனை ஒரு வயருக்கும் கொடுத்துருக்கணும். இப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது இப்படியே செய்தெடுத்து, அதாவது இப்படி நீங்கள் ஒட்டி எடுத்து இது 2ஐயும் நான் ஒரு க்ளூவால் ஒட்டியிருக்கிறேன். இப்படி எடுத்துட்டு சரியா இங்கால பக்கம் 2 இதுக்கும் அங்கால பக்கம் ஒரு கேபிளை கட் பண்ணிவிட்டு ஒரு கேபிளை மட்டும் போட்டு அதுக்கு ஒயிட் கலருக்கு இன்னொரு பக்கம் கொடுத்து இவரை தனியாக இன்னொரு பக்கம் கொடுத்துருக்குறேன். எப்படி நாங்கள் இதை செய்ததுக்கு பிறகு இப்படி அழகா
அப்படியே கொண்டு போய் இவரை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற முறை என்னன்னு சொன்னால் அங்கே பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பின்பந்து இருக்குமே இல்லையா, அதில் இந்த ஒயிட் கலர் பின்பந்து பின்னுக்கு வர மாதிரி, அதாவது பின்னுக்குன்னு சொன்னால் இந்த பக்கம் இந்த பின்னுக்கு வர மாதிரியான ஷேப்பில் கொண்டு போய் இவரை சரியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டா இந்த வயர் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு தெரியல, இங்கால பக்கம் இந்த இப்படி பெறணும், அதாவது இப்படி இந்த ஒயிட் கலர் வந்து இந்த தொங்கல் மூளைக்கு அந்த அங்கால பக்கம் இருக்கிற தொங்கல் மூளைக்கு வரணும். சரியா, அந்த பக்கம் இருக்கிற தொங்கல் மூளைக்கு வந்துடணும். ஸோ அப்படியே வந்து நாங்கள் பின் பண்ணிட்டோம்டா, பாருங்க நாங்கள் பின் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் பவர் கேபிள் அடிச்சிருக்கிறதால பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆஃப் ஆகிட்டுது. இப்போ ஒன் பண்ணி பார்ப்போம் அந்த எரர் வருதாண்டு. ஓகே, இப்போ சாரி, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட கம்ப்யூட்டருக்கு அந்த எரர் வந்து இல்லாமல் போயிட்டுது. ஸோ இதுதான் ஈஸியான வழி. ஜம்பர் பண்ணுற முறை கவனமாக இருக்கணும். மற்ற எந்த கேபிளோடையும் ஜம்பர் பண்ணிடக்கூடாது. அங்கே இருக்கிற 2 கேபிளும் கண்டிப்பாக அதில் ஜம்ப் பண்ணிடக்கூடாது. கம்ப்யூட்டரில் போட் வந்து மதர் போட் வந்து போயிடும். ஸோ வடிவாக இந்த வீடியோ தெரிஞ்சிருந்தால் நீங்களே கூட இதை செய்தெடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் கிரிட்டிக்கலான வேலை தான். ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால், உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் செய்து பாருங்கள். உங்களோட ரிஸ்கில் செய்து பாருங்கள். நாங்கள் சொல்கிறோம்னு செய்யாமல் உங்களோட ஓன் ரிஸ்கில் செய்யுங்க. இந்த எரரை வந்து நீங்களாகவே ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். இந்த பவர் கேபிள், இந்த பவர் பட்டன் ஃபெயிலியர்ன்ற அந்த எரரை வந்து நீங்களே செய்து கொள்ளலாம். இந்த டெல் கம்ப்யூட்டர் வச்சுருக்கிற ஆட்களுக்கு வந்து இப்படி எரர் இருந்தால் நீங்களே வந்து வீட்டில் வச்சு இப்படி ஒரு முறையில் செய்து கொள்ளலாம். எதுவும் டவுட் இருந்தால் நம்மள்கிட்ட கேட்கலாம். நன்றி.